நகரத்துக்கு பக்கத்துல உள்ள ஒரு பெரிய காட்டுல காலுக்காகவும் குறிக்காகவும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு சொந்தமா ஒரு பெரிய வாழைத்தோட்டம் இருந்தது. அந்த வாழைத்தோட்டத்தை காலுக்காகவும் குறிக்காகவும் முறையா பராமரித்ததால எல்லா வாழை மரங்களும் நல்லா வளர்ந்து வந்தது. அதனால அந்த வாழை மரங்கள்ல நிறைய பழங்களும் காய்ச்சி தொங்கிட்டு இருந்தது. ஒரு நாள் காலுக்காகவும் குறிக்காகவும் தங்களுடைய வாழைத்தோட்டத்துல இருக்கிறப்ப ரொம்ப தூரத்துல இருந்து பறந்து வந்த ஒரு பறவையோட ஏழை குடும்பம் அங்க வந்தது. காகங்களே, நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து பறந்து வரோம். நீங்க எங்க இருந்து வேணாலும் பறந்து வாங்க, அத பத்தி எனக்கு ஒன்றும் இல்ல. இப்ப என்னோட வாழைத்தோட்டத்துக்கு எதுக்காக வந்தீங்க அத மட்டும் சொல்லுங்க. நானும் என் குழந்தைங்களும் ரொம்ப தூரத்துல இருந்து பறந்து வரோம். எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. வயிற்று பசியா இருக்கிற நீங்க எங்கேயாவது அன்னதானம் போடுறாங்களான்னு தேடி பாக்குறத விட்டுட்டு எதுக்காக எங்க கிட்ட வந்தீங்க? இங்க பாருங்க காகங்களே, எனக்கு கூட எதுவும் தேவையில்லை. என்னோட 2 குழந்தைங்களும் ரொம்ப பசியா இருக்காங்க. ஒரே ஒரு வாழைப்பழத்தை கொடுத்தீங்கன்னா நான் இவங்க 2 பேருக்கும் ஆளுக்கு பாதியா கொடுப்பேன். இங்க பாரு குருவி, இங்க உள்ள ஒவ்வொரு வாழைப்பழமும் எங்களோட உழைப்புல வந்தது. எங்களோட உழைப்ப நாங்க யாருக்கும் ஓசியில கொடுக்கறதா இல்ல. கிளம்பு இங்க இருந்து. உங்ககிட்ட இவ்வளவு பெரிய வாழைத்தோட்டம் இருக்கு, அதுல நிறைய பழங்களும் இருக்கு. ஆனாலும் உங்களோட மனசுதான் ரொம்பவும் சின்னதா இருக்கு. இங்க பாரு, எங்க மனசு சின்னதா இருக்கிறத பத்தி நாங்களே கவலைப்படல. நீ ஏன் கவலைப்படுற? நீ எப்படி பேசினாலும் சரி, நாங்க உன் குழந்தைங்க மேல இறக்கப்படவே மாட்டோம். அதனால இன்னும் பேசி நேரத்தை வீணாக்காம இடத்த காலி பண்ணு. கோரிக்காவும் இப்படி சொன்ன உடனே அந்த குருவி அழுத்துக்கிட்டே தன்னோட குழந்தைங்களை அழைச்சுக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. குழந்தைங்களா, இந்த நதியில தண்ணீர் குடிச்சுக்கோங்க, அப்பதான் உங்களோட பசி கொஞ்சம் அடங்கும். இந்த சமயத்துல உணவு தேட போன சோனா குருவி தான் குழந்தை குக்குவோட நதிக்கரைக்கு வந்தது. அம்மா, நீங்க யாரு? ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? சோனா குருவி இப்படி கேட்டது நடந்தது எல்லாத்தையும் அந்த குருவி சொல்லுச்சு. அழாதீங்க, இந்தாங்க இந்த தானியங்கள் நீங்களும் உங்க குழந்தைங்களும் சாப்பிடுங்க. இப்படி சொல்லி சோனா குருவி தான் கிட்ட அந்த தானியங்களை அந்த குருவி கிட்ட கொடுத்தது. பசியில இருந்தவங்க அந்த தானியங்களை ரொம்ப வேகமா சாப்பிட்டு முடிச்சாங்க. நீங்க உங்ககிட்ட இருந்த தானியங்களை எங்க கிட்ட கொடுத்துட்டீங்க. இப்ப நீங்களும் உங்க குழந்தைங்களும் சாப்பிட என்ன பண்ணுவீங்க? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது எனக்காக உணவு தேடிப்பேன். இப்படி சொன்ன சோனா குருவி தான் பையன் குக்குவை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து பறந்து போச்சு. இப்படி இவங்க பறந்து போனப்ப குக்கி காவங்களோட வாழைத்தோட்டத்தை பார்த்துட்டான். அம்மா, எனக்கு வாழைப்பழம் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. எனக்கு ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. குக்கு, அம்மா கிட்ட பணம் இல்ல, பணம் கொடுக்காம வாழைப்பழம் கேட்டா காவங்கள் கொடுக்க மாட்டாங்க. அம்மா, காலங்களும் கோரி ஆண்டியும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே, அப்புறம் ஏன் கொடுக்க மாட்டாங்க? நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு வாழைப்பழம் கொடுப்பாங்க. இப்படி என்னென்னமோ பேசி குக்கு தன்னோட அம்மாவை வாழைத்தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டான். காலண்ணா, என்னோட பையன் குக்கு இன்னைக்கு என்னவோ வாழைப்பழம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். நானும் இது வரைக்கும் உங்ககிட்ட ஒரு தடவை கூட வாழைப்பழம் வேணும்னு கேட்டதே இல்ல. முதலா இப்பதான் கேக்குறேன். என் பையனுக்காக ஒரு வாழைப்பழம் கொடுக்க முடியுமா? கொடுத்தீங்கன்னா நானும் என் பையனும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஒரு பழத்தை உங்ககிட்ட கொடுத்தா சந்தோஷப்படுவீங்களா? நீங்க சந்தோஷப்படுவீங்க, ஆனா நாங்க சந்தோஷப்பட முடியாது. சோனா, இந்த வாழைத்தோட்டத்தை நாங்க போற வர பறவைகளுக்காக உருவாக்கல, எங்களுக்காக, எங்க குடும்பத்துக்காக நாங்க உருவாக்குனது. இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சோம்னே தெரியல. காலையிலேருந்து வர்றதெல்லாம் ஓசி கராக்கியாவே இருக்கு. காங்கள் இப்படி சொன்ன உடனே சோனா குருவி எதுவும் பேசாம தன்னோட பையன் குக்குவை கூட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் காலுக்காகவும் கோரிக்காகவும் ஏதோ ஒரு வேலையா வெளியே போயிருந்தாங்க. அதனால வாழைத்தோட்டத்தை பார்த்துக்க அங்க யாருமே இல்ல. அந்த சமயத்துல வேற காட்டுல இருந்து வந்த பறவைகள் வாழைத்தோட்டத்தை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போனாங்க. இப்படி வந்த பறவைகள் அங்க இருந்த வாழைப்பழங்களை அவங்களோட ஆசை தீர சாப்பிட்டாங்க. இந்த பழங்கள் ரொம்பவும் அருமையா இருக்கு, அதனால நான் என்னோட குழந்தைங்களுக்கு எடுத்துக்கிட்டு போவேன். நான் எங்க அம்மாவுக்கு எடுத்துக்கிட்டு போவேன். நான் என்னோட அண்ணனுக்கு எடுத்துக்கிட்டு போகணும். இப்படி பேசிக்கிட்ட எல்லா பறவைகளும் பிறகு நிறைய வாழைப்பழங்களை பறிச்சு எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புனாங்க. பிறகு ரொம்ப நேரம் கழிச்சு தங்களுடைய வாழைத்தோட்டத்துக்கு வந்த காலுக்காகவும் கோரிக்காகவும் வாழைப்பழங்கள் இல்லாததை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. ஒரு அரை மணி நேரம் தான் நான் இந்த தோட்டத்துல இல்லாம போனேன். அந்த நேரம் பார்த்து யாரோ எல்லா பழங்களையும் பறிச்சுக்கிட்டு போயிட்டாங்க.
கோரி, நமக்கு பசி எடுத்தப்ப கூட இந்த தோட்டத்துல இருந்து ஒரு பழத்தையும் எடுத்து சாப்பிட்டதில்ல. நாம அவ்வளவு சிக்கனமாய் இருந்தோம். கடைசியா எல்லா பழங்களையும் யாரோ திருடிக்கிட்டு போனதை நினைச்சா ரொம்ப கஷ்டமாயிருக்கு. காலுஜி, இதை இப்படியே விடக்கூடாது. நாம எந்த ஆக்ஷனும் எடுக்கலன்னா எல்லா பறவைகளுக்கும் துணிச்சல் வந்துடும். கண்டுபிடிப்பேன். எப்படியாவது இந்த பழங்களை திருடிக்கிட்டு போனது யாருன்னு கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சு அவங்கள நானே அடிச்சு கொள்ளுவேன். காகங்கள் 2 பேரும் இப்படி கோபத்துல கத்திக்கிட்டு இருக்கத பார்த்துட்டு அக்கம் பக்கத்துல இருந்த பறவைகள் எல்லாம் அங்க வந்தாங்க. காலு, என்ன ஆச்சு? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? புறா, சோனா, எல்லாரும் இங்க பாருங்க. எங்களோட தோட்டத்துல இருந்து எல்லா வாழைப்பழங்களையும் யாரோ பறிச்சு எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. என்னோட வாழைத்தோட்டம் எப்படி காலியா கிடக்குது பாருங்க. அவங்க யாருன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது. கண்டிப்பா அவங்கள உயிரோட விட மாட்டேன். சோனா, புறா, இந்த காரியத்தை யார் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா செஞ்சவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் எப்பவும் உண்டு. ரீட்டா, நீ சொல்றதும் சரிதான். பசியில வர ஏழை பறவைகளுக்கு ஒரு பழத்தை கூட கொடுக்காத இந்த காகங்களுக்கு இது சரியான தண்டனை தான். மத்தவங்க யாருக்கும் கொடுக்காம கஞ்சத்தனம் பண்றவங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதுதான் உங்களுக்கும் நடந்திருக்கு. இப்படி சொல்லிட்டு சோனா குருவி, புறா, ரீட்டா கிளி எல்லாரும் அங்கிருந்து பறந்து போனவங்க. காலுஜி, எல்லாரும் நம்மள கிண்டல் பண்ற நிலைமைக்கு நாம ஆளாயிட்டோம். எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. அவமானப்படாத கோரி. இதுக்கப்புறம் நம்ம பழங்களை திருட எந்த பறவை நம்ம தோட்டத்துக்குள்ள வந்தாலும் அது உயிரோட திரும்பி போகாது. அப்படியா? என்ன ஐடியா பண்ண போறீங்க? நாளைக்கு காலையில இங்க வந்து பாரு. என்னோட ஐடியா என்னன்னு உனக்கு அப்பதான் தெரியும். மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. கோரிக்காவும் காலையில தங்களுடைய வாழைத்தோட்டத்தை வந்து பாக்குறப்ப அந்த வாழைத்தோட்டத்தை சுத்தி காலுக்காகவும் மின்சார வேலி வச்சிருந்தது. கோரி, எப்படி என்னோட ஐடியா? இதுக்கப்புறம் நம்மளோட வாழைத்தோட்டத்துல இருந்து ஒரே ஒரு வாழைப்பழத்தை கூட யாராலையும் எடுத்துக்கிட்டு போக முடியாது. அன்னைக்கு ராத்திரி ஆன உடனே அந்த மின்சார வேலைக்கு மின்சார இணைப்பை கொடுத்த காலுக்காகவும் கோரிக்காகவும் தங்களுடைய வீட்டுக்கு பறந்து போனாங்க. இப்படி காகங்கள் தங்களோட வாழைத்தோட்டத்தை சுத்தியும் மின்சார வேலி வச்சிருக்கிறத கேள்விப்பட்ட எல்லா பறவைகளும் அவங்க கிட்ட வந்தாங்க. இங்க பாரு காலு, உன் தோட்டத்துல திருட வர்றவங்கள தண்டிக்க உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா இந்த மாதிரி மின்சார வேலி வைக்கிறது ரொம்பவும் தப்பு. ஏன்னா இது திருட வர்றவங்கள மட்டும் தண்டிக்காது, அப்பாவி பறவைகளோட உயிர் போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இங்க பாரு புறா, இந்த வாழைத்தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ வாயை மூடிக்கிட்டு போ. காலண்ணா, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த வேலியை பத்தி சரியா தெரியாத பறவைகள் ஓய்வு எடுக்கிறதுக்காக இங்க வந்து உட்காருனா, அப்படி வந்து உட்கார்றப்ப பறவைகளோட உயிருக்கு ஆபத்து வந்துச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு? அதனால இந்த மின்சார வேலியை தயவு செய்து எடுத்துருங்க. நீங்க யாரு என்ன சொன்னாலும் சரி, இந்த மின்சார வேலியை நான் எடுக்க மாட்டேன். இந்த வாழைத்தோட்டத்துக்குள்ள எந்த பறவை வந்தாலும் அது செத்து கீழே விழணும். அதை பார்த்து நாங்க சந்தோஷப்படணும். எல்லா பறவைகளும் காலுக்காகத்துக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க. ஆனா காலுக்காக அவங்க பேச்சையெல்லாம் கேட்கவே இல்லை. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் பக்கத்து காட்டுல இருந்த கழுகோட பையன் பீம், ஜம்ஜம் பையனும் அந்த காட்டுக்கு வந்திருந்தாங்க. வாழைப்பழங்கள் நிறைய பழுத்திருக்கிறத பார்த்து அதை சாப்பிட ஆசைப்பட்டவங்க அந்த தோட்டத்துக்குள்ள போக முயற்சிக்கிறப்ப மின்சாரம் தாக்கி கீழே விழுந்து அவங்களோட உயிர் போயிடுச்சு. இதை கேள்விப்பட்ட எல்லா பறவைகளும் அங்க வந்தாங்க. காலு, நாங்க அப்பவே சொன்னோம் கேட்டியா? இப்ப பாரு, 2 அப்பாவி உயிர்கள் அநியாயமா பலியாயிருக்கு. யாரு அப்பாவி? இவங்க 2 பேருமா? இவங்க அப்பாவி கிடையாது. என்னோட தோட்டத்துல உள்ள வாழைப்பழத்தை எடுக்கிறதுக்காக வந்த திருட்டு பசங்க. அதுக்குள்ள தங்களோட குழந்தைங்க இறந்து போன செய்தியை கேட்டு கழுகும் ஜம்ஜம் பறவையும் பக்கத்து காட்டுல இருந்து ரொம்ப வேகமா பறந்து வந்தாங்க. இப்படி வந்தவங்க தங்களோட குழந்தைங்க செத்து கிடக்கிறத பார்த்துட்டு ரொம்பவும் கோபமாயிட்டாங்க. ஏய் குருவிகளா, உண்மைய சொல்லுங்க. இந்த தோட்டம் யாரோடது? எங்க குழந்தைங்களோட சாவுக்கு காரணம் யாரு? இங்க பாரு கழுகு, இந்த தோட்டம் எங்களோடது தான். ஆனா உங்க குழந்தைங்களோட சாவுக்கு நாங்க காரணம் கிடையாது. அவங்களோட திருட்டு புத்தி தான் காரணம். என்ன சொன்ன? எங்க குழந்தைங்களுக்கு திருட்டு புத்தி இருக்கா? எவ்வளவு தைரியம் உனக்கு? எங்க குழந்தைங்கள சாகடிச்சதும் இல்லாம இவ்வளவு கேவலமா வேற பேசுறியா? இப்படி கோபத்தோட பேசுற ஜம்ஜம் பறவை, கழுகு இவங்க 2 பேரும் காலுக்காவத்தையும் கோரிக்காவத்தையும் அடிக்க ஆரம்பிச்சாங்க.
இப்படி கோபத்தோட காகங்கள் அடிக்க ஆரம்பிச்ச ஜம்ஜம் பறவையும் கழுகும் பிறகு அவங்கள எட்டி உதைச்சாங்க. அப்படியே பறந்து வந்த காகங்கள் 2 பேரும் அந்த மின்சார வேலியில வந்து விழ அதே நொடியில அவங்க 2 பேரோட உயிரும் போயிடுச்சு. யாருக்கும் உதவாம பணம் சம்பாதிக்கிறதுல மட்டுமே குறியா இருந்த காலுக்காகவும் குறிக்காகவும் இப்ப அதே தோட்டத்துல அவங்களோட பேராசையாலையும் இரக்கமே இல்லாத காரணத்தாலையும் இறந்து போய் கிடந்தாங்க. ராணா குருவியும் சோனா குருவியும் தங்களுடைய வீட்டுல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. சோனா, குளிர்காலம் ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம முட்டையில இருந்து இன்னைக்கு இல்ல நாளைக்கு குழந்தை வெளியே வந்துடும். அதனால நாம நம்ம வீட்டை எப்பவும் கதகதப்பா வச்சுக்கணும். அதுக்கு நமக்கு நிறைய மரக்கட்டைகள் தேவைப்படுது. ராணாஜி, நீங்க போய் மரக்கட்டைகளை எடுத்துட்டு சீக்கிரமா வாங்க. நானும் உங்க கூட வந்துருவேன். ஆனா நம்ம முட்டையில இருந்து குழந்தை எப்ப வெளிவரும்னு சொல்ல முடியல. ஆமா சோனா, இந்த சமயத்துல அவசியம் நீ வீட்டுல இருந்துதான் ஆகணும். இப்படி சொன்ன ராணா குருவி பிறகு மரக்கட்டைகளை தேட வெளியில பறந்து போச்சு. ராணா குருவி இப்படி மரக்கட்டைகளை தேடி பறந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல தானியங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கிறத பார்த்தது. அதை பார்த்த ராணா குருவி எதை பத்தியும் யோசிக்காம உடனே அந்த தானியங்கள் பக்கத்துல போய் உட்காந்துது. ஆனா பாவம், அது ஒரு வேடன் பறவைகளை பிடிக்கிறதுக்காக வச்சிருந்த உணவுன்னு ராணாவுக்கு தெரியல. ராணா அந்த இடத்துல உட்கார்ந்த உடனே ராணா மேல ஒரு வலை வந்து விழுந்தது. அந்த வலையில இருந்து வெளியில வர ராணா எவ்வளவோ முயற்சி பண்ணுச்சு. ஆனா எதுவுமே பயனளிக்கல. சோனா குருவி மரக்கட்டைகளை தேட போன தனது கணவரை எதிர்பார்த்து வீட்டுல காத்திருந்தது. ராணா வீட்டை விட்டு கிளம்பி ரொம்ப நேரம் ஆகியும் திரும்பி வரவே இல்லை. ராணாஜி ஏன் இன்னும் வரல? அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ராணாஜி இப்ப வரைக்கும் திரும்பி வரலன்னா கண்டிப்பா ஏதோ ஆபத்துன்னு தான் அர்த்தம். இப்படி யோசிச்ச சோனா குருவி பிறகு அவசர அவசரமா தன்னுடைய வீட்டை விட்டு வெளியில பறந்து போச்சு. இப்படி தன்னோட கணவரை தேடிட்டு போன சோனா குருவி ஒரு இடத்துல ராணா குருவி வலையில மாட்டி இருக்கிறத பாத்துருச்சு. உடனே சோனா குருவி ராணா குருவி கிட்ட பறந்து போச்சு. ராணாஜி, மரக்கட்டைகளை தேடி வந்து நீங்க எப்படி இந்த வலையில மாட்டினீங்க? சோனா, நான் சொல்றதை கேளு. நீ இந்த இடத்துல இருக்காத. சீக்கிரம் இங்க இருந்து பறந்து போயிடு, இல்லன்னா உனக்கும் ஆபத்து வரும். முடியாது. உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? உங்களை இந்த வலையில இருந்து வெளியே எடுக்க நான் முயற்சி பண்ண போறேன். சோனா குருவி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சோனா குருவி மேலேயும் ஒரு வலை வந்து விழுந்தது. பாவம், இப்ப கணவன் மனைவி 2 பேருமே ஆளுக்கு ஒரு வலையில மாட்டிக்கிட்டாங்க. சோனா, நான் சொன்னதை நீ கேட்கல. இப்ப நீயும் என்ன மாதிரியே மாட்டிக்கிட்ட. நம்ம முட்டையில இருந்து குழந்தை வெளிவர்ற சமயத்துல நாம 2 பேருமே அது பக்கத்துல இல்ல. இந்த சமயத்துல வலைகளை வீசின வேடன் அந்த இடத்துக்கு வந்தான். ஜோடி குருவி எப்படியும் இந்த குருவியை தேடி வரும்னு தெரிஞ்சுதான் இவ்வளவு நேரம் காத்திருந்தேன். அதே மாதிரி ஜோடி குருவியும் வந்து சேர்ந்துருச்சு. இப்படி சொன்ன அந்த வேடன் ராணா குருவியையும் சோனா குருவியையும் வலையில இருந்து விடுவச்சு ஒரு கூண்டுல அடைச்சிட்டான். வேடனே, தயவு செய்து எங்களை விட்டுடு. எங்க முட்டையில இருந்து குழந்தை வெளிவர நேரம் இது. ஆமா, நீ என்னை விட வேண்டாம். என்ன நீயே வச்சுக்க. என்னோட மனைவியை மட்டும் விட்டுடு. முட்டையில இருந்து குழந்தை வெளிவர்றப்ப என்னோட மனைவியாவது அது பக்கத்துல இருக்கட்டும். குழந்தை தனியா இருக்குன்னு தானே கவலைப்படுறீங்க? கவலைப்படாதீங்க. உங்களை எப்படி வலை போட்டு பிடிச்சனோ அதே மாதிரி ஒரு நாள் உங்க குழந்தையையும் வலை போட்டு பிடிச்சிடுறேன். இப்படி சொன்ன அந்த வேடை பிறகு அந்த கூண்டை தூக்கிக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி நடந்து போனான். குருவிகள் படுற கஷ்டத்தை பத்தி அவன் கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை. இதே சமயத்துல சோனா குருவி வீட்டுல முட்டையில இருந்து ஒரு அழகான பெண் குழந்தையும் வெளியே வந்துருச்சு. குழந்தை இப்படி வெளியே வந்ததும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சுத்தியும் முத்தியும் பார்த்தது. யாருமே அங்க இல்ல. இங்க யாருமே இல்ல. என்னோட அம்மா அப்பா எங்க போனாங்கன்னு தெரியல. ஒருவேளை எனக்கு உணவு எடுக்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வரட்டும் வரட்டும். அவங்க வந்த உடனே பேசவே கூடாது. நாம கோவமா இருக்கிற மாதிரி காட்டிக்கணும். காலுஜி, நம்ம வீட்ல எந்த உணவும் இல்ல, எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. கோரி, நேத்து ராணா குருவி நிறைய தானியங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறத பார்த்தேன். கோவப்படாம கொஞ்சம் சோனா குருவி வீடு வரைக்கும் போய் கொஞ்சம் தானியங்களை வாங்கிக்கிட்டு வா. காலுஜி, அடிக்கடி சோனா குருவி வீட்டுக்கு போய் உணவு கேட்க எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு. இந்த தடவை நீங்க போய் கேட்டு பாருங்களேன். கோரி, நீ போய் கேட்டு பாரு. குடுக்கலன்னா திரும்ப வந்துரு. காலுக்காக இப்படி சொன்னதும் கோரிக்காக சோனா குருவி வீட்டை நோக்கி பறந்து போச்சு. இப்படி சோனா குருவி வீட்டுக்கு போன கோரிக்காகவும் கதவை தட்டுறதுக்காக கதவுல கை வச்ச உடனே கதவு திறந்துக்கிச்சு. பிறகு கதவை திறந்துக்கிட்டு உள்ள போன கோரிக்காகவும் குழந்தைய பார்த்துட்டு ஆச்சரியம் ஆயிடுச்சு.
ஆனா குழந்தை கோரிக்காகத்தை பார்த்து பயந்து போயிடுச்சு. நீங்க யாரு? எதுக்கு இங்க வந்தீங்க? என்ன சாப்பிட வந்தீங்களா? மகளே, என்ன பார்த்து பயப்படாத. நான் உங்க அம்மாவோட தோழி. உனக்கு என்னால ஒரு ஆபத்தும் கிடையாது. ஆமா, உங்க அம்மா அப்பா எங்க? உன்னை தனியா விட்டுட்டு அவங்க எங்க போயிருக்காங்க? ஆண்டி, அதுதான் எனக்கும் தெரியல. நான் முட்டையிலிருந்து வெளியே வந்தப்ப வீட்ல யாருமே இல்ல. இப்ப வரைக்கும் நான் தனியா தான் இருக்கேன். ஆமா, முட்டையிலேருந்து வெளிவந்ததுக்கு அப்புறம் நீ ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? இல்ல ஆண்டி, நான் எதுவுமே சாப்பிடல. எனக்கு ரொம்ப பசிக்குது. உடனே கோரிக்காகம் அந்த சின்ன குழந்தைய ஒரு கூடையில வச்சு எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. இதே சமயம் பக்கத்து காட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருந்த புறா வேடம் ஒருத்தர் ராணா குருவியையும் சோனா குருவியும் கூண்டுல அடைச்சு எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கத பாத்துருச்சு. உடனே வேகமா பறந்து காலுக்காகம் வீட்டுக்கு வந்தது. கோரிக்காகம் குழந்தைய தூக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போய் சேர்ந்தப்ப புறாவும் அங்க வந்துருச்சு. கோரி, நடக்க கூடாத ஒரு காரியம் நடந்துருச்சு. புறாவோட குரலை கேட்டு காலுக்காகம் வெளியில வந்தது. புறா, என்னாச்சு? ஏன் இப்படி பேசுற? ராணா குருவி சோனா குருவி இவங்க 2 பேரையும் வேடம் ஒருத்த கூண்டுல பிடிச்சு எடுத்துக்கிட்டு போறத நான் பார்த்தேன். புறா, ஒரு நிமிஷம் இரு. இந்த குழந்தைய கொண்டு போய் வீட்டுக்குள்ள விட்டுட்டு வந்துடுறேன். இப்படி சொன்ன கோரி பிறகு குழந்தைய வீட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டு வெளியில வந்தது. காலுஜி, இப்ப என்ன பண்றது? இந்த விஷயம் இந்த குழந்தைக்கு தெரிஞ்சா அழ ஆரம்பிச்சிடும். புறா, உனக்கு அந்த வேடம் எந்த பக்கம் போனான்னு தெரியும். அதனால ராணா குருவியும் சோனா குருவியும் இருக்கிற இடத்த நாம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆமாங்காலு, அந்த வேடை எந்த பக்கம் போனான்னு எனக்கு நல்லா தெரியும். வா, நாம இப்ப உடனே கிளம்புவோம். கோரி, நீ போய் படுத்து தூங்கிடாத. சோனா குருவியோட குழந்தைக்கு ஏதாவது உணவு எடுத்துக்கிட்டு வந்து கொடு. நானும் புறாவும் போய் சோனா குருவியையும் ராணா குருவியையும் விடுதலை பண்ண முயற்சி பண்றோம். இப்படி சொல்லிட்டு புறாவும் காலுக்காகவும் அங்கிருந்து பறந்து போனாங்க. ஆண்டி, என்னோட அம்மாவும் அப்பாவும் எப்ப வருவாங்க? மகளே, உன்னுடைய அப்பாவும் அம்மாவும் உனக்காக ஸ்வெட்டர் வாங்க போயிருக்காங்க. ஸ்வெட்டர் வாங்கிக்கிட்டு சீக்கிரமா திரும்பி வந்துருவாங்க. நீ கொஞ்ச நேரம் சமத்தா வீட்ல இரு. ஆண்டி போய் உனக்கு உணவு எடுத்துக்கிட்டு வார. குருவிகளை தேடிக்கிட்டு பறந்து போன காலுக்காகவும் புறாவும் மனிதர்களோட குடியிருப்பு பகுதிக்கு வந்து சேர்ந்தாங்க. இப்படி வந்த இவங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாங்க. கடைசியா ஒரு வீட்டுக்குள்ள ராணா குருவியும் சோனா குருவியும் கூண்டுல அடைக்கப்பட்டு இருக்கத பாத்துட்டாங்க. உடனே இவங்களும் இந்த வீட்டுக்குள்ள போனாங்க. தன்னோட நண்பர்களை பார்த்ததும் ராணா குருவியும் சோனா குருவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சோனா, ராணா, நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க. உங்களை நாங்க எப்படியாவது காப்பாத்திடுவோம். நண்பர்களே, எங்க வீட்டு பக்கம் போனீங்களா? எங்க முட்டையில இருந்து குழந்தை வெளிவந்துருச்சா? ராணா, உங்களோட முட்டையில இருந்து ஒரு அழகான பெண் குழந்தை வெளிவந்திருக்கு. அது இப்ப எங்க வீட்டுல தான் பத்திரமா இருக்கு. அத பத்தி கவலைப்படாதீங்க. காலண்ணா, எங்களோட நிலைமைய பாத்தீங்களா? எங்க குழந்தை வெளிவந்த சமயம் அம்மா அப்பா 2 பேரையும் அதால பார்க்க முடியல. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது வேடன் வர சத்தம் கேட்கவே காலுக்காகவும் புறாவும் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. இப்படி வந்த இவங்க ஒரு மரத்துல ஒளிஞ்சிருந்து அந்த வீட்டை கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த பக்கமா ஒரு சின்ன பொண்ணு நடந்து வந்துகிட்டு இருந்தா. காலு, அந்த பொண்ணை பார்த்தா ரொம்பவும் நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது. வா, அதுகிட்ட போய் உதவி கேட்டு பாப்போம். இப்படி பேசிக்கிட்ட புறாவும் காலுக்காகவும் பிறகு அந்த பொண்ணு கிட்ட பறந்து போனாங்க. பாப்பா பாப்பா, நீ ரொம்ப அழகா இருக்க. உன்னோட பேர் என்ன? அப்படியா? நான் ரொம்ப அழகா இருக்கேனா? என்னோட பேரு பிங்கி. பிங்கி, எங்களோட தோழி சோனா குருவியையும் அதோட கணவரையும் இந்த வீட்ல உள்ள வேடன் கூண்டில் அடைச்சு வச்சிருக்காரு. அவங்கள நீதான் எப்படியாவது விடுதலை பண்ணணும். ஆமா, அந்த குருவி ஜோடிக்கு இன்னைக்கு தான் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. பாவம், அவங்க இன்னும் தன்னோட குழந்தைய கூட பார்க்கல. கூண்டுல அடப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றத கேட்கும் போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த வேடை ரொம்ப பொல்லாதவன். தனக்கு கிடைக்கிற கொஞ்சம் பணத்துக்காக இப்படி பறவைகளை பிடிச்சு தினமும் துன்புறுத்துறது தான் அவனுக்கு வேலை. பாவம், அவங்களோட குழந்தையும் இவங்கள நினைச்சு அழுதுகிட்டே இருக்கு. சரி, நீங்க என் கூட வாங்க. அந்த வேடங்கிட்ட இருந்து அந்த பறவைகளை எப்படி விடுவிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். பிறகு பிங்கி அந்த வேடனோட வீட்டுக்கு காலுக்காகத்தையும் புறாவையும் அழைச்சிட்டு போச்சு. வேடனே, இந்த 2 குருவிகளையும் நான் விலைக்கு வாங்க ஆசைப்படுறேன்.
இந்த மாதிரி ராணா குருவியும் சோனா குருவியும் பிங்கி அந்த வேனக்கிட்ட இருந்து விலைக்கு வாங்கி விடுதலை பண்ணுச்சு. பிறகு எல்லாரையும் பிங்கி தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போச்சு. குருவிகளே, உங்களுக்கு பிறந்திருக்க குழந்தைக்கு இந்த ஸ்வெட்டரை என்னோட அன்பளிப்பா கொடுங்க. பிங்கி, நீ செஞ்ச இந்த உதவிய நாங்க உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டோம். பிறகு பிங்கிக்கு நன்றி சொன்ன எல்லா பறவைகளும் தங்களோட காட்டு நோக்கி பறந்து போனாங்க. பிறகு காலுக்காகத்தோட வீட்டுக்கு போன சோனா குருவியும் ராணா குருவியும் தங்களுடைய குழந்தைய தூக்கி அணைச்சுக்கிட்டாங்க. அம்மா, அப்பா, ஸ்வெட்டர் வாங்கிட்டு வர இவ்வளவு நேரமா? உங்களை நான் எவ்வளவு நேரம் தெரியுமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். மகளே, லேட்டா வந்ததுக்கு எங்களை மன்னிச்சுக்க. இதுக்கப்புறம் உன்னை தனியா விட்டுட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோம். நண்பர்களே, நீங்க எல்லாரும் எங்களுக்கு உதவி செய்யலனா நானும் ராணாஜியும் உயிர் பிழைச்சி இருக்கவே மாட்டோம். உங்களுக்கு எல்லாம் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. சோனா, உன்னோட நன்றியை இங்க யாரும் எதிர்பார்க்கல. உங்க அம்மா செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்த மாதிரியே பூந்தி செஞ்சு எங்க எல்லாருக்கும் கொடு. அதை சாப்பிட எவ்வளவோ ட்ரை பண்ணுனேன், கடைசி வரைக்கும் முடியல. இதை கேட்டுட்டு அங்கிருந்த எல்லா பறவைகளும் மனசு விட்டு சந்தோஷமா சிரிச்சாங்க.